சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி செய்தி. பயங்கர விபத்தில் சிக்கிய சிவம் தூபே ஆபத்தான நிலையில். அதாவது ஐபிஎல் 2025 வருட சீசன் தொடங்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதற்கான பயிற்சிகள் வெகுவாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் சிஎஸ்கே அணியும் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் சிஎஸ்கே ரசிகர்களை உலுக்கிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அவங்க சிஎஸ்கே அணியின் முக்கிய ஆல்ரவுண்டர் சிவம் தூபே அணியின் பயிற்சிக்கு சென்று திரும்பும் வழியில் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் பயணித்த கார் மற்றொரு வாகனத்தில் மோதியதாகவும், இந்த விபத்தில் சிவம் தூபேவின் கைகள் மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விபத்துக்கு பிறகு அருகில் இருந்தவர்கள் உடனே சிவம் தூபேவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இவருக்கு கைகளை தூக்க முடியாத அளவுக்கு காயம் ஏற்பட்டதாகவும், மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் சிவம் தூபே சிஎஸ்கே அணியின் மிக முக்கியமான வீரராக பேட்டிங்கிலும் பவுலிங்கிலும் தொடர்ந்து சிறப்பாகவும் விளையாடி வருகிறார். அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர் என்பதால் இந்த விபத்து சிஎஸ்கே அணிக்கு பெரிய பின்னடைவு என்கிறார்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள். இதனால் சிவம் தூபே மருத்துவமனையில் இருக்கிறார் என்பதும், அவரின் நிலைமை குறித்து சிஎஸ்கே நிர்வாகம் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பதும் ரசிகர்களின் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இதனால் சமூக வலைதளங்களில் கெட் வெல் சூன் சிவம் தூபே என்ற ஹேஷ்டேக்கும் வைரலாகி வருகிறது. மேலும் தல தோனி சிவம் தூபே விபத்துக்குள்ளானதும் உடனே மருத்துவமனைக்கு சென்று அவரை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தோனி தானாகவே மருத்துவர்களிடம் சிவம் தூபேவின் நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும், சிவம் தூபே விரைவில் குணமடைவார் என்று உறுதிபட கூறியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவம் தூபே தற்போது மருத்துவமனையில் 24 மணி நேர கண்காணிப்பில் இருக்கிறார் என்றும், மருத்துவர்கள் கூறுவதற்கேற்ப அவருக்கு சிறு உடல் புண்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் எந்த ஆபத்தும் இல்லை என தகவல்கள் கிடைத்துள்ளது. ஆனால் அவர் முதல் 2 ஐபிஎல் போட்டிகளில் விளையாட முடியாமல் போகலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக சிவம் தூபே ஐபிஎல்லின் முதல் போட்டியில் விளையாடுவாரா இல்லையா என்பது குறித்து ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். இருப்பினும் சிஎஸ்கே நிர்வாகம் இவரை மீண்டும் களத்துக்கு திரும்ப செய்வதற்கான அனைத்து மருத்துவ வசதிகளையும் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சிவம் தூபேவின் விபத்து குறித்து ஐபிஎல் நிர்வாகமும் கவலை தெரிவித்துள்ளது. இவரின் காயம் தீவிரமாக இல்லாமல் இருந்தது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிதான். ஆனால் இவர் சில போட்டிகளில் விளையாட முடியாவிட்டால் அதற்கான மாற்று வீரர் யார் என்பதை நிர்வாகம்தான் பரிசீலிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் சிஎஸ்கே அணிக்கு எந்த பிரச்சனையும் நேரக்கூடாது என்று தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். கெட் வெல் சூன் சிவம் தூபே என்று பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சிவம் தூபே விரைவில் குணமடைந்து தல தோனியுடன் மீண்டும் மைதானத்தில் அதிரடியாக விளையாட வேண்டும் என்பதே ரசிகர்கள் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்க, சிவம் தூபே விரைவில் குணமடைந்து மீண்டும் தல தோனியுடன் இணைந்து மைதானத்தில் மிரட்டுவாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.